ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த எஸ்எஸ் ரேங்க் மான்வாவோட எபிசோட் 3 தான். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி பெல் ஐக்கனையும் அழுத்திக்கோங்க. இல்ல அதே மாதிரி ஒருத்தங்களும் லைக் போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். லைக் போட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட வாங்க நம்ம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்க ஹீரோ சீனா சொல்லியிருப்பால, எனக்கு 30 செகண்டே போதும் இந்த மாஸ்டரை அழிக்கிறதுக்கு இப்படின்னு சொல்லியிருப்பால. அங்கதான் இந்த எபிசோடு ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பின்னாடி பாக்குறானா அந்த இடத்துல அவங்க அம்மா ஆல்ரெடி அன்கான்சியஸா தான் இருக்காங்க. அதனால இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குதுன்னு கேட்டா அந்த மாஸ்டர் தான். இந்த மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் வீக்னஸ் கேட்டா அதோட மண்டை தான். மண்டையில ஒரு விதமான ஒரு கோர் இருக்கும், அதை நம்மால ஒரே ஒரு அடியில முடிக்கணும். இந்த மாஸ்டரை இதுக்கு முன்னாடி அவன் தாக்கிருப்பால, அந்த அட்டாக்கே அவளைக்கும் அவங்க வேலை செய்யல. அதனால யோசிக்கிறான், நான் எப்படியாச்சும் இதை ஒரே அடியில முடிக்கணும். மாஸ்டரும் சம வேகமா ஒரு பஞ்ச் அடிக்க வரமா ஜஸ்ட் மிஸ்ல அங்க தப்பிக்கிறான். தப்பிச்ச அடுத்த செகண்டே அவனோட அந்த ஸ்டிங்ஸ் அதை வச்சு அதை டப்பு டிப்புன்னு பிடிக்க ஆரம்பிக்கிறான். அதோட உடம்பும் அங்க நல்லா வசமா மாட்டிக்குமா. பார்த்த உடனே அப்படியே அவன் கிழிக்க ஆரம்பிக்கிறான். அது அவளுக்கோ டேமேஜ் ஏற்பட்டலனாலும் அதோட கை காலெல்லாம் பயங்கரமா ரத்தமா ஊத்துது. இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு நம்பிக்கையே வந்தது. அவ்வளவுதான், இதே மாதிரி போச்சுன்னா என்னால அசால்ட்டாவே ஜெயிக்க முடியும். அவனோட ஸ்டிங்ஸை பயன்படுத்தி அவனால இப்போ சம வேகமா மூலா பண்ண முடியுது. அப்படியே பறந்து போறான். அந்த மாஸ்டர் தாக்குற ஒரு தாக்குதல்ல இருந்து அப்படியே அவன் தப்பிக்கிறான். இந்த மாஸ்டராலையும் நம்ம ஹீரோவை அவ்வளவு சீக்கிரத்துல தாக்க முடியல. ஒரு சைடு அவனோட பாடி ரொம்ப டைனியா இருக்கு, அதனால ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கு எய்ம் பண்றது. அதுக்கு மேல நம்ம ஹீரோ அவனோட பவரோட ரொம்ப ஃபாஸ்டா வர இருக்கான். நம்ம ஹீரோவும் சொல்றான், இதை பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும், ஒரு எலியும் பூனையும் சண்டை போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஒரு கட்டத்துல அந்த மாஸ்டர் ரொம்ப டயர்ட் ஆயிடுது, ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா தாக்கி ஓட வச்சிருப்பான். அவ்வளவுதான், இன்னமும் ஒரே ஒரு ஹிட், அதை என்னால அசால்ட்டா முடிக்க முடியும். ஆனா அதுக்குள்ள எதிர்பாராத விதமா ஒரு ராட் அது தூக்கி அடிக்குது. எட்ஜ் ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா, நெத்திலேயே ஒரு காயம் ஏற்படுது. இன்னமும் கொஞ்சம் விட்டுந்தா அவ்வளவுதான் நம்ம ஹீரோட கதையை முடிஞ்சிருக்கும். கீரலோட நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன், இந்த ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா அது சர்ப்ரைஸான அட்டாக் எல்லாம் திடீர்னு கொடுக்குது. அப்படி இவன் யோசிக்கிறான்ல, இதுக்கும் மேல பிரச்சனையா. அவங்க அம்மாவும் அங்க இருந்துக்கிறாங்க. ஈச்சன் எங்க போன ஹீரோவும் சொல்றான், அட இவங்க வரியா இதுல. உங்க அம்மாவும் ஒரு எத்துல தேறாங்க. முன்னாடி சடனா அந்த மாஸ்டரையும் பாக்குறாங்க. அந்த மாஸ்டரை பார்த்தோன்னே அங்க நம்ம ஹீரோவா கத்தின்னு இருக்கான், ஐயோ நீங்க என்ன பண்றீங்க, ஓடுங்க இல்லன்னா நீங்க காலி ஆயிடுவீங்க. ஆனா உங்க அம்மா பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அப்படியே தாக்க அது ஒரு ஸ்டன் கன் தான். அதனால பயங்கரமா அந்த மாஸ்டருக்கு ஷாக் அடிக்குது. இதை நம்ம ஹீரோ எதிர்பார்க்கல. அட ஸ்டன் கன் எல்லாம் இவங்க கிட்ட இருக்கா, இந்த விஷயம் தான் எனக்கும் தேவை. அங்க இத ஒரு வாய்ப்பா வச்சு அம்மா வேகமா அவன் வானத்துக்கு போறான். இந்த சைடு அந்த மாஸ்டரும் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண நல்லா அவங்க சைடா போய் விழுறாங்க. மேல நம்ம ஹீரோ பறந்து போயிருப்பான்ல, அங்க வரும்போதே சொல்றான், இப்போ டைம் வந்துருச்சு உன்ன மாதிரி ஒரு குப்பைய அழிக்கிறதுக்கு. அவனோட பவரை முழு ஸ்ட்ரென்த்தோட பயன்படுத்துறானா, காலு கை உடம்பு எல்லாமே அப்படியே ரெட்டா மாறுது. இடத்துல அதே வேகத்தோட தாக்க அதோட கதையும் அங்கேயே முடியுது. அப்படியும் ஃபைனலி நான் அதோட கதையை முடிச்சிட்டேன். ஆனா எனக்காக அவங்க எவ்வளவு விஷயத்த பண்ணாங்க, ஈவன் அவங்களோட லைஃபையே ரிஸ்க் பண்ணாங்க. இப்படி சொல்லி இருக்கும் போதே அவன் நிறையவே பவர்ஸை பயன்படுத்திருப்பால, அதனால அங்கேயே அவன் மயங்கி போயிடறான். அதுக்கப்புறம் எழுந்து பார்க்கும் போது அவனோட நெத்தியில ஒரு பேண்டேஜ் இருக்கு. யாரோ ஒருத்தங்க டைப்பரையும் மாத்துறாங்க. என்ன எழுந்துட்ட போல, இதுவும் வேற யாரோவா. இது நல்ல டப்புன்னு மூஞ்சிலேயே அவன் ஒண்ணு கடிக்கிறான். எவ்வளவு தைரியம் இருக்கும், என் பர்மிஷன் இல்லாம என்னையே நீ பாப்ப ஒண்ணுமே இல்லாம. அங்க அவங்க அம்மாவும் மன்னிப்பு கேக்குறாங்க. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, அவன் பயந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். புரியுது, அவன் வெறுமா ஒரு குழந்தை தானே, அவனால என்ன பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட நாய்க்குட்டியை நீங்க பத்திரமா பாத்துக்கிறதுக்கு. அது பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம ஹீரோக்கு இதுலயே தெரியுது இந்த ஆள் இருக்கான்ல, இவன் தான் அந்த நாய்க்குட்டியோட பழைய ஓனரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா, இவங்க அந்த மாஸ்டரோட இன்சிடென்ட்டை பார்த்தாங்க, பர்சனோ பார்த்தான். ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி இவங்க பேசின்னு இருக்காங்க. அதுதான் அவனுக்கும் புரியல. அதே மாதிரி அவனோட முடிய தொட்டு பாக்குறான், அதெல்லாம் நனைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு வருது. அப்புறம் தான் ஆளு யோசிக்கிறான், கண்டிப்பா எனக்கு அப்படி ஆயிருக்கும்ல, அதை நினைச்சு அவங்க அழுதுருப்பாங்களோ, அதனால தான் இப்படியாச்சோ. இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சப்ளைஸ் வாங்கணும்னு சொல்லி திரும்பவும் வெளியில போக நம்ம ஹீரோக்கு இப்பதான் ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அவன் பெரிய மாஸ்டரை கொன்னால அதோட கிறிஸ்டல் கோர் அதை அவன் கலெக்டே பண்ணல, ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் மாஸ்டரோட எபிலிட்டியை ஆக்டிவேட்டே பண்ண முடியும். இதனால கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அந்த இடத்துக்கு வரான். அதுக்கு அடியில தான் அந்த கோரும் இருக்கு. அது அப்படியே உரிய அவனுக்கு ஒரு பவர் கிடைக்குது. அது ஒரு ஹார்டனிங் பவர் தான். எப்படி வேலை செய்யும்னா, ஒரு பிளட் செல்ஸ் இருந்தா அது ரொம்ப ஹார்ட் ஆக்கிடும். அது வழியா அதை நம்மளால ஷீல்டா பயன்படுத்திக்க முடியும். இது அந்த அளவுக்கு பேடான எபிலிட்டி இல்ல, ஒரு நல்ல எபிலிட்டி தான். இதை பத்தி எல்லாம் யோசிக்கும் போது அங்க ஒரு சவுண்ட் கேக்குது. புரியுது, அந்த மதரும் அந்த குழந்தையும் ஒரு போர்டனா இருப்பாங்களா என்ன.
நான் அவங்கள கொண்டு வரது ரொம்ப ஒரு முட்டாள்தனமா தான் எனக்கு தோணுது. போக போக அவங்க 2 பேரும் பர்டனா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு எமர்ஜென்சின்னு உனக்கு நல்லாவே தெரியும். சரி ஏதோ ஒண்ணு அவங்கள நம்மளால ஒரு இறையா பயன்படுத்த முடியும். ஐயோ நம்ம சின்ன ஹீரோ கேட்டு இருக்க அவனுக்கு நல்லாவே புரியுது. ஆளு பார்க்கதான் நல்லவன் மாதிரி இருக்கான், ஆனா உண்மையிலேயே இவன் கெட்டவன். ஒரு சைக்கோ மாதிரில பேசின்னு இருக்கான். இந்த பர்சனும் சொல்றான், நான் வேற அந்த டாகியும் கொண்டு வந்திருக்கேன் அந்த ஃபேமிலி கூட, சீக்கிரம் இன்னொரு காரை கொண்டு வா, நம்ம சப்ளைஸ் வேற லோட் பண்ணோம். என்ன இப்படி பேசும்போது ஏதோ ஒரு சவுண்டு கேக்குமா, அப்படியே திரும்பி பார்க்க யாராது அப்படின்னு அவன் கத்துறான். ஆனா அந்த இடத்துல போய் பார்த்தா நம்ம ஹீரோ. அட என்னப்பா தம்பி, இந்த மாதிரி இடத்துல நீ என்ன பண்ண இருக்க, நீ எப்படி இங்க வந்த? அம்மா யாரு கூட நீ பேசின இருக்க? அதுவா, இங்க ஒரு சின்ன குழந்தைய பார்த்தேன், அதுதான். அது அவளுக்கும் பிரச்சனை இல்ல, கவலைப்படாத, அவன் குட்டியும் தான் இருக்கான், அசால்ட்டா நம்மளால கொல்ல முடியும் சொல்றதுன்னு கேட்டோனே நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது இவன் ஆபத்தானவன் தானே. அப்புறம் நம்ம ஹீரோ பழையபடி அவங்க அம்மா கிட்ட வந்துடுறான். அங்க இப்போ என்ன பிரச்சனைனா அந்த வித்தியாசமான அந்த ஆளு அவன் தான் டிரைவரே. நம்ம ஹீரோவாலையும் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி அங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், அப்படி ஒண்டி அவனோட பவரை காட்டுற மாதிரி இருந்தா அசால்ட்டா அவனால அந்த ஆளை அங்க கொல்ல முடியும். ஆனா இப்போ அங்க எதுவுமே பண்ண முடியல. அவங்க அம்மாவும் அங்க நிறைய பேருக்கு ஃபுட் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க. இதே மாதிரி போறாங்களா, இப்பதான் அவனுக்கு விஷயம் புரியுது. ஏன் மத்தவங்க மாஸ்டரி எந்த போய் நடுவுல கடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு புரியுது. அவங்க ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பயத்தை வெளியில காட்டிக்கணும் அப்படின்னு எதுவும் இல்ல, அதனால அவங்களோட பயத்தை மறைச்சுக்கிறாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க பிஹேவ் பண்றாங்க. அதே மாதிரி அங்க நிறைய பேருக்கு ஈச்சனோட அம்மாவும் ஃபுட் எல்லாம் ஆஃபர் பண்ண அங்க ஈச்சன் கிட்ட அந்த வித்தியாசமான ஆளு அவன் கேக்குறான், அம்மா நீங்க தனியா தான் இந்த பையனை வளர்க்குறீங்களா, எனக்கு கஷ்டமா இல்லையா, ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களுக்கு இவனை வளர்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், உங்களை பார்க்கும் போது ஜாபும் இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. ஆமா ஆமா கஷ்டம் தான், வெளியிலயும் ரொம்ப ஆபத்துல, அதனால எனக்கும் வேற வழி தெரியல, ஏன்னா வீட்லயும் அவனுக்கு ஆபத்து தான், இல்லாத போதெல்லாம் ஏதாச்சும் பிரச்சனையா உண்டாக்கிடுவான், அவன் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் அவன் பண்ணிக்கினே இருப்பான். நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், அட இவங்க ஏன் இந்த மாதிரி நிறையவே சொல்லிக்கினே போறாங்க, நித்த மாட்டாங்களா இவங்க, ஆனா இன்னமும் அவங்க சொல்லிக்கினே போறாங்க. வித்தியாசமான ஆளும் சொல்றான், பரவாயில்லையே, ஆனா நீங்க அந்த டீசர் கண்ணை வச்சு அப்படியும் அந்த பெரிய மாஸ்டரை தோக்கடிச்சிட்டீங்க, அது வரைக்கும் சந்தோஷம் தான். உண்மையா சொன்னா நம்ம ஈச்சானோட அம்மாக்கு அது எதுவும் ஞாபகம் இல்ல, அது எப்படி அழிஞ்சு போச்சுன்னே அவங்களுக்கு தெரியல. அந்த டாகியும் கூடியே தான் வந்திருக்கு, ட்ரக்குக்குள்ளதான் அவங்க வச்சிருக்காங்களாம். அங்க போகும்போது அந்த வித்தியாசமான ஆளுக்கும் ஒரு டவுட் வருது. போற வழி முழுக்க ஒரே அமைதியா இருக்கு, அந்த இடத்துல எந்த விதமான மாஸ்டரும் இருக்கிற மாதிரியே தெரியல. சடனா ஒரு பொண்ணு ஓடி போறாளா, அங்க திடீர்னு ஒரு மாஸ்டர் அவளை அட்டாக் பண்ணு. அந்த பொண்ணு பயங்கரமா கத்த, இத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துல அந்த வித்தியாசமான டிரைவரும் அப்படியே திருப்புறாரா, அந்த மாஸ்டர் அந்த பொண்ணை கொல்ல ஆரம்பிக்குது. சைடு நம்ம ஹீரோவோட அம்மாக்கும் ரொம்ப கவலையா இருக்கு, இன்னைக்கு நாளே சரியில்லை, எங்க பார்த்தாலும் மாஸ்டர்ஸா இருக்கு, இங்கேயும் சும்மா இல்ல, நிறையவே வித்தியாசமான வகையான மாஸ்டர்ஸும் இருக்கு. ஹியூமன்ஸ் ஆர்டிபிஷியலா இன்செக்டா மாறினா எப்படி இருக்கும், இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் இருக்கு. இன்னொரு மாஸ்டர் இருக்கு, அதால ஆர்டிபிஷியல் ஹியூமன்ஸா உருவாக்க முடியுது, இந்த மாதிரி மாஸ்டரும் இங்க இருக்கு. அதுங்களும் நம்ம ஆளுங்களை நோக்கி வர இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த மாஸ்டர்ஸால என்ன ஆகும், நம்ம ஹீரோவால தடுக்க முடியுமா, இந்த டிரைவர் வேற இருக்கான், அவனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன ஆகுமோ எல்லாத்தையும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.